வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 26ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை தேசிய கொடி ஃப்ரூட் மிக்சர். இயற்கையான பழங்களை பயன்படுத்தி தேசிய கொடி ரெடி பண்ணி அதில் எசன்ஸ் ஊற்றி உட்காந்து சாப்பிட்டு மகிழ்வோம். தேவையான பொருட்கள்: முந்தைய நாள் ஊற வைத்த நன்னாரி வெட்டிவேர் மண்பான தண்ணீர் 2 டம்ளர் வேணும். சப்ஜா விதை 2 ஸ்பூன், சியா விதை 2 ஸ்பூன், தேங்காய் அரை முடி, ஏலக்காய் 2, தேன் 3 ஸ்பூன். பழங்கள்: கமலா ஆரஞ்சு கலருக்கு கமலா ஆரஞ்சு, பப்பாளி, முலாம்பழம். இந்த 3 பழங்கள் இருந்தாலும் சரி, இல்லை இந்த 3 பழங்களை நமக்கு எது கிடைக்குதோ அதில் ஏதாவது ஒரு பழம் வாங்கிக்கலாம். ஒயிட் கலர் பேரிக்காய், கொய்யா, சீத்தாப்பழம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த 3 பழம் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம், இல்லை எந்த பழம் தேவையோ அதை வாங்கிக்கலாம். பச்சை திராட்சை, கிவி பழம். இதுலேயும் அப்படி தான், என்ன பழம் நமக்கு தேவையோ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நவாப்பழம், திராட்சை, அப்புறம் பேரிச்சை, அத்திப்பழம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். முந்தைய நாள் ஊற வைத்த நன்னாரி வெட்டிவேர் மண்பான தண்ணி 2 டம்ளர் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போதே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இன்றைக்கி காலை அது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, சியாவதையே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிடுறோம். மண்பான தண்ணியில் ஊற வச்சாலும் சரி, சாதாரண வாட்டரில் ஊற வச்சாலும் சரி, நம்ம தண்ணியில் ஊற வச்சிடுறோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டாக இப்போ நம்ம ஒரு 8லேருந்து 8:30 நான் சாப்பிட சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு 7:30 போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்ஜா சீடை அதே ஒரு பவுலில் நம்ம ஊற வச்சிடுறோம். ஊற வச்சுட்டு தேங்காவை எடுத்து நல்லா கழுவி திருவிட்டு அதை நல்லா 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் கொஞ்சம் அந்த மண்பான தண்ணி, அந்த நன்னாரி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அதை நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம். தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த தேங்காய் பாலில் என்ன பண்ணுறோன்னா 3 ஸ்பூன் தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த சப்ஜா சீடு, சியா சீடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளேட்டில், அழகான பிளேட்டில் இந்த பழங்கள் ஃபுல்லாக கட் பண்ணுறோம். ஆரஞ்சு கலருக்கு நமக்கு என்ன பழங்கள் இருக்குதோ அதை ஃபஸ்ட் லேயரில் அழகாக அடுக்கி வைக்கிறோம். செகண்ட் லேயரில் நமக்கு ஒயிட் கலருக்கு நமக்கு என்ன பழம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த பழங்களை ரெடி பண்ணி வைக்கிறோம். 3வது லேயரில் நம்ம திராட்சை பழம், கிவி பழம். 3வது கலர் என்ன கலரில், பச்சை கலரில் நமக்கு எப்படி இருக்கோ அதை அழகாக அடுக்கி வச்சிடும். அடுக்கி வச்சுட்டு நடுவில் ஒயிட் கலரில் சக்கரம் வரையணும். அந்த சக்கரம் வரைகிறதுக்கு நவாப்பழம், திராட்சை பழத்தில் அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், சக்கரம் ரெடி பண்ணுறோம். இப்போ கொடி கம்பத்துக்கு ப்ரௌன் கலருக்கு பேரிச்சம்பழம், அத்திப்பழம் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சிடும். இப்போ தேசிய கொடி அழகாக பிளேட்டில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டோம். ரெடி பண்ணி வச்சதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த நம்ம தேங்காய் பாலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே பிளேட்டில் அந்த கொடிக்கு மேலே அழகாக லைட்டாக ஊற்றி விடுறோம். அப்போ தான் அந்த டேஸ்ட் கூட்டி கொடுக்கறதுனால அதை லைட்டாக ஊற்றி வச்சுட்டு மீதி இதை வச்சிடும் தனியாக. வச்சுட்டு அழகாக அவங்களுக்கு தேவையான தேசிய கொடியில் உள்ள ஒவ்வொரு பாகத்தையும் எடுத்து அவங்கவுங்க பவுலில் போட்டு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் மிக்சர் அதில் ஊற்றி அழகாக உட்காந்து அப்படியே அந்த ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து உமிழ்நீர் கூட கலந்து நாம் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.